உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு 20% அகவிலைப்படி உயர்வு. மேற்கு வங்க அரசு அறிவிப்பு. மாநில ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மேற்கு வங்க மாநில அரசு வெளியிட்டு உள்ளது. ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவற்றில் 20% உயர்வு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. பாஜக அரசின் முதல் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் ஸ்வபன் தாஸ்குப்தா பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அவற்றில் இந்த அகவிலைப்படி உயர்வு ஒரு பெரும் நிவாரணமாக கருதப்படுகிறது. இந்த முடிவின் மூலம் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி நிவாரணமும் தற்போதைய 18% 38% உயரும். இதனால் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திலும் கணிசமான உயர்வு ஏற்படும். அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரண தொகையை உயர்த்துவதற்கான மேற்கு வங்க அரசின் முடிவு விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 38% அகவிலைப்படி உயர்வுக்கான முடிவு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது அரசு ஊழியர்கள் அக்டோபர் மாதத்திற்கான உயர்த்தப்பட்ட சம்பளத்தை பெறுவார்கள். ஓய்வூதியதாரர்களும் அக்டோபர் மாதம் முதல் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை பெறுவார்கள். மேற்கு வங்க மாநில அரசு இன்று அகவிலைப்படியில் குறிப்பிடத்தக்க உயர்வை அறிவித்துள்ளது. இது நடைமுறைக்கு வரும்போது சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். அகவிலைப்படி என்பது அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதால் இந்த சம்பள உயர்வு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை பொறுத்து அமையும். 38% அகவிலைப்படி என்பது ரூ. 100 அடிப்படை சம்பளத்திற்கு 38% அகவிலைப்படி என்பதை குறிக்கிறது. அதாவது ரூ. 1000 அடிப்படை சம்பளத்துக்கு அகவிலைப்படி என்பது ரூ. 380 இருக்கும். அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு தோராயமான கணக்கீட்டை விளக்குவதே இதன் நோக்கமாகும். அகவிலைப்படியில் செய்யப்படும் இந்த மாற்றம் என்பது ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் என்ற பெயரில் வழங்கப்படும். எனவே ஓய்வு பெற்ற மாநில அரசு ஊழியர்களும் தங்களுக்குரிய ஓய்வூதிய அமைப்பின் அடிப்படையில் இந்த உயர்வால் பயனடைவார்கள். இந்த மாற்றம் மேற்கு வங்க மாநிலத்தில் பணியாற்றும் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் குறிப்பிடத்தக்க நிவாரணத்தினை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் முதல் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும் என்பதால் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் மகிழ்ச்சியாக உள்ளனர்.